ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன் வீட்டுக்கே நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து நீயும் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிற. உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. சில விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உன்னை நீயே சமாதானம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடு. ஒவ்வொருத்தரும் உன்னை வேறு வேறாக நினைக்கலாம். ஆனால் யார் உன்னை என்ன நினைச்சாலும் எப்படி நினைச்சாலும் நீ எப்போதும் நீயாக இருப்பது தானே உனக்கு அழகு. நீயாக உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு எப்போ எதை செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக மன மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். இப்போதெல்லாம் திருமணம் செய்கிறதுக்கு தான் நகை வேணும்னு இல்லை, திருமணத்துக்கு போட்டு போகிறதுக்கு கூட நகைகள் தேவைப்படுறதால திருமணங்களுக்கு ஒரு மனிதர் போகிறதை கூட நகைகள் தான் தீர்மானிக்குது. நகை இல்லாததால நம்ம வீட்டிலையே இருந்துடலாமா நினைக்கிற எத்தனையோ நடுத்தர குடும்பத்து பெண்களுக்கு மத்தியில் நிறைய பேர் காசு பணம் நகைன்னு வச்சுருக்கவன் அதை போடாமையே வர்றதையும் பார்க்க தானே செய்றீங்க. உன் நகைக்கு மதிப்பு கொடுக்குறவங்க உனக்கு வேண்டாம். உனக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா, உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, அவங்க வீட்டு விஷயத்துக்கும் விசேஷத்துக்கும் நீ போனால் போதும். நீ எல்லாருக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு வருத்தப்படாத. உன்னை நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு நீ செய்கிறது சரி, நீ பண்ணுறது தான் சரின்ற நினைப்போட வாழ்க்கை அழகாக வாழ்ந்து காட்டு. எல்லார் மீதும் அதிகமாக அக்கறை காட்டியதின் பரிசு தான் இன்னைக்கு நீ தேவையில்லாதவன் பட்டியலில் ஆளாக இருக்க. எல்லார் மீதும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு நீ கஷ்டப்படாதே. எந்த அளவுக்கு யார்கிட்ட அன்பாக இருக்கணுன்றத புரிஞ்சு யோசித்து செயல்படு. சம்பாதிக்கும் போது எண்ணாமல் சேர்த்து வைக்க முடியும். ஆனால் செலவு செய்யும் போது எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து குறைவாக செலவு செய்ய கற்றுக்கோ. கஞ்சன்னு யாராவது உன்னை சொன்னாலும் அதை கர்வத்தோடு ஏற்றுக்கோ. கஞ்சத்தனமாக சிக்கனமாக வாழ்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. எந்த அளவுக்கு சிக்கனமாக செலவு செய்தாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறக்கும். இன்றைக்கி உன்னை கஞ்சன்னு சொல்கிறவங்க நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து காசு கொடுக்கவோ உதவி செய்யவோ போகிறதில்ல. நீ சம்பாதிக்கிறது தானே உனக்கு, நீ சம்பாதிச்சாதானே உனக்கு சாப்பாடு, உனக்கு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க பார்வைக்காக, அடுத்தவங்க சொல்லும் விமர்சனங்களுக்காக நீ வாழ வேண்டாம். உனக்காக நீ வாழு. உனக்கு பிடிச்சதை செய். இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்களோ இல்லையோ, உன்னை நம்பி இருப்பவர்களை நீ நல்லா பார்த்துக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. தெளிவான முடிவுகளை எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்க முடியும். எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க ரொம்ப யோசிக்காதே. உனக்கான நல்ல முடிவுகளை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். வழிகளும் தடைகளும் 1000 இருந்தாலும் உழைப்புங்கிற உன்னுடைய உடையின் மூலமாக நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உழைப்பின் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன். மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். சொல்ல முடியாத கவலைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் கவலையாக இருக்க, ஏன் கஷ்டமாக இருக்க, ஏன் முகம் சோர்வாக இருக்கன்னு கேட்டால் வெளியே சொல்ல முடியாத கவலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கவலை முடியாமல் இருப்பது தான் கஷ்டம். கவலைகள்லாம் அதை நீ தான் முடிவுக்கு கொண்டு வரணுமே தவிர அதுவா தானாக முடியாதல்லவா. நீ எப்போதும் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நடப்பதை எல்லாம் கடந்து வந்து விடு. சொந்த காலில் நீ நிற்கும்போது, சுயமாக சம்பாதிச்சு செலவு செய்யும் போது தான் ஒவ்வொரு காசையும் செலவழிக்கிறதுக்கு உன் மனசுக்கு எவ்வளோ வலிக்குது. அப்போ உனக்காக உட்கார வச்சு சாப்பாடு போட்டவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றத உன்னால் யோசிக்க முடியுமே செல்லமே. உன்னுடைய அமைதியான நல்ல மனசுக்காகவே நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் எந்த விஷயங்களிலும் தெளிவான முடிவெடுக்க தயாராக இரு. அமைதியாக நீ இருந்து எடுக்கும் முடிவுகளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். மற்றவர்களை நீ மரியாதையோடு நடத்துவது எதையும் உன் வாழ்வில் இருந்து இழக்க செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடு, எல்லாருக்கும் மதிப்பு கொடு. ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கட்டும். நீ அடுத்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசும்போது அது என்னை கவரும் விதமாக நல்ல விதத்தில் இருக்கும் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது
நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீ மனம் சோர்ந்து போகும் நாளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து உன் கடமையை சிறப்பாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன். இனி எந்த விதத்திலும் நீ நினைக்கிறதை தள்ளி போடவோ தாமதமாக்கவோ மாட்டேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்கலாம். ஆனால் உன் வலியையும் வீழ்ச்சியையும் தாங்கி கொண்டு உன்னை தூக்கி எழுப்ப உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மறந்துடாத. எல்லாரும் எப்போதுமே உனக்கான நல்லவர்களாக உனக்கு நல்லது செய்பவர்களாகவே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றதை சொல்ல முடியாது. நீ தான் உஷாராக கவனமாக இருந்துக்கணும். கோபப்படுவது உன் மனசில் இருக்க பக்தியை அழிச்சிடும். பயப்படுவது உன்னிடம் இருக்கும் தைரியத்தை அழிச்சிடும். அகம்பாவங்கிறது என் அருளை மறைக்கும். பொறாமைங்கிறது உன் அமைதியை கெடுக்கும். சந்தேகப்படுவதின் மூலமாக அது உன் நம்பிக்கையை கெடுக்கும். எப்போதுமே கோவப்படாத. எந்த விஷயத்துக்கும் பயப்படாதே. ஆணவமும் அகம்பாவமும் பொறாமையும் சந்தேகமும் கொள்ளாமல் அமைதியாக நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பயப்படாமல் என்னை நம்பி நீ மன அமைதியோடு வாழும்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி சிறப்பிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். சில நேரங்களில் சூழ்நிலை மாறணுன்ற அவசியம் இல்லை. அதை நீ பார்க்கும் விதம் மாறினாலே, உன் மனநிலை மாறினாலே வாழ்க்கை அழகாக ஆரம்பிச்சிடும். உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். யாரையும் காயப்படுத்தக்கூடிய, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாத. எல்லார் மனசுக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வேதனையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டுமே இருக்க வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் மனசை பலவீனமாக்கிடும். அத்தனை விஷயங்களையும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கிட்டினாதான் வாழ்க்கையில் நீ வலிமையாக ஜெயிக்க முடியும். இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கண்ணீர் விடாத. உன் கண்ணீரையும் கஷ்டத்தையும் கவலையையும் மாற்றி உன் போராட்டங்களுக்கெல்லாம் நான் வெற்றியை கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தில் ஏமாந்து போயிருந்தாலும், எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை தந்திருந்தாலும் அதை தாண்டி என் அருளால் நான் உனக்கான நல்லதை கடத்தி கொடுப்பேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ மனிதர்களை ஏமாற்றலாம், சூழ்நிலைகளை மாற்றலாம். ஆனால் செய்த தவறிலிருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்க முடியாது. தப்பு செஞ்சாங்கன்னா அது யாராக இருந்தாலும் அது கர்மா ஒரு வழி பண்ணியே தீரும். கர்மத்தையும் தர்மத்தின் கணக்கையும் இங்கு யாராலும் ஏமாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பழகு. உன்னுடைய நல்ல மனசை காயப்படுத்தியவர்களுக்கு கண்டிப்பாக நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உன் கண்ணு முன்னால் கஷ்டப்படுறத நீ பார்க்க தான் போகிற என் செல்லமே. நல்ல மனசோட நல்ல குணத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு நொடியும் சிரிச்சுக்கிட்டே நீ வாழ்க்கையை அழகாக ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். வயசு ஆக ஆக கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு சேவையற்ற சில மனிதர்களை தவிர்த்து விட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. அப்படி நீ நிம்மதியாக மனநிறைவோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இந்த அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வேதனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்ட உனக்கு உன் புலம்பல்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி என் அருளின் மூலமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ தப்பே செய்யாமல் இருந்தாலும் ஒரு சிலர் உன்னை தப்பாக பார்க்குறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத. தவறு செய்யாத உன்னை தப்பாய் பேசி குறை சொல்லி பழி சொல்லும் மனிதர்கள் முன்பாக நீ எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போ. உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் நிச்சயமாக நீ ஜெயிப்ப. நான் உன் கூட இருக்கும்போது உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது என் தங்கமே. மரத்தில் இருக்க இலைகள் என்னதான் உதிர்ந்தாலும் மறுபடியும் புது இலைகள் வருது, புது பூக்களும் காய்களும் கனிகளும் வரத்தானே செய்து. அதே போலதான் நீ எதை இழந்திருந்தாலும் அதை தாண்டி மீண்டும் உனக்கு புத்துணர்ச்சியான புது உற்சாகமான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். என் அருளால்
நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு அழகாக சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன் வருத்தத்தை போக்கி வசந்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ அனுபவித்த வலியும் வேதனைகளும் சரியாகி உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறப்போகுது. கண்களை மூடி முருகா முருகா நீ என் பெயரை சொன்னீனா உன் உள்ளம் முழுவதும் என் அருள் நிரம்பி வழியும். நான் உனக்கான நல்ல வழியை காட்டி உனக்கான நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன். உன் கஷ்டங்களையும் சந்தேகங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். என் அருளின் மூலமாக என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கானது அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து செல்லும். பொறாமை கொண்டவர்களை அருகில் வைத்திருப்பது அபாயங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எல்லாரையும் உன் குடும்ப உறவுகள் சொந்தம் பந்தம் நினைக்கிற, ஆனால் அவங்க எப்போதுமே உன்னை போட்டியாகவே நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றதை புரிந்து நடந்துகள். என் அருளின் மூலமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நானே செஞ்சு கொடுக்குறேன். உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நண்பர்களாக உறவுகளாக நல்லவங்களாக நீ நினச்சிட வேண்டாமின் செல்லமே. நீ போகிற வழியில் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடிய உறவுகள் மட்டும்தான். எல்லாரையும் எப்போதும் உண்மையான நட்போடு நீ நினைக்க வேண்டாம். உண்மையான நட்புங்கிறது நம்பிக்கையும் முயற்சியுமான ஒற்றுமையும் கொண்ட ஒரு நல்ல விஷயம். எல்லார்கிட்டையும் அன்பாரு. யாரை எப்போ எப்படி வச்சுக்கணுன்றதுல நீ ஒரு தெளிவான முடிவோடு இரு. எல்லாரும் சிரித்தாலும் அவங்க உன் நல்லதுக்காக சிரிக்கிறாங்களா உன்னை கேலி பண்ணி சிரிக்கிறாங்களான்றத நீ தான் பக்குவமாக புரிஞ்சு நடந்துக்கணும். பக்குவப்பட்ட புத்திசுராலி பிள்ளையான நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சு உணர்ந்து நடக்கும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் அல்லவா. யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன்னை உடைக்க முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா அவங்க தெரியாமல் செஞ்ச அந்த கெட்ட விஷயம்தானே உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள புத்திசாலி பிள்ளையாக மாற்றிருக்கு. எப்போதும் நல்லதையே நினச்சினா உனக்கு நல்லதே நடக்கும்.